நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தடைகள் ஏற்பற்றக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ரொம்ப அழகாக பௌர்ணமி பூஜையை, சுமங்கலி பூஜையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிற கவி முரளிகிருஷ்ணன் ஃபேஸ் ரீடர் அவர்களுடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயகாளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். நல்ல சிந்தனைகள் வளரணும் அப்படின்றோம். நல்லதை படிக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதோடு சேரணும், நல்ல செயல்களாக இருக்கணும், நமக்கு நல்லதே வரணும் அப்படின்ட்டு தான் எல்லாருடைய எண்ணமும் கூட. ஆனால் ஏன் சில பேருக்கு அது நடக்கிறது இல்லைன்னா, அதற்கும் ஒரு தடை. எப்படி பணம் கட்டிய கவர்மெண்ட்டில் மின்சாரம் நமக்கு 24 மணி நேரம் கொடுக்குறோன்னு சொல்லியும் திடீர்னு மின்தடை வருது இல்லையா? அந்த மின்தடைக்கு காரணம் ஊழியர்களா, இல்லை அங்கே இருக்கிற இயந்திரங்களா, அல்ல அரசாங்கத்துடைய வழிமுறை நிறைய இருக்குது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் அறிவு கெட்டிய அளவுக்கு நம்முடைய சிந்தனைகள் சீராகல, நம்முடைய செயல்கள் சரியாக செயல்படலைன்னா அதற்கு காரணம் நானோ என்னுடைய குடும்பமோ அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான விஷயங்கள் நாம் பார்ப்போம். ஒன்று படித்து தெரிஞ்சுக்கிறது, இல்லை இந்த மாதிரி யாராவது சொன்னால் பெரியவங்க சொன்னால் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா எல்லாருமே வேத நுணுக்கங்களை படிக்கவே முடியாது, படித்தாலும் புரியாது. அல்லது அந்த வேத நுட்பங்களை சொல்லக்கூடிய சபைக்கு சென்று அந்த ஞானியர் சொல்லுடைய சொல்லை, அவருடைய விளக்கங்களை கேட்டு தெரிவித்துக்கும் நமக்கு நேரம் பத்தாது, போக பிடிக்காது. போனாலும் சில பேருக்கு புரியாது, அங்கே இருக்க மனம் ஒத்துக்காது. இதுதான் சூழ்நிலை. இதுக்கெல்லாம் காரணம் கூட ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் கர்ம வினை. எப்போ பார்த்தாலும் கர்மான்றீங்க, கர்ம வினைன்றீங்கன்னா அதற்கான செயல் வடிவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கர்மான்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடைக்கும். உதாரணத்துக்கு, சிந்தனை சீர்கெட்டு போவதே. ஒரு மனுஷனுடைய சிந்தனை இருக்க, அது ஏன் சீர்கெட்டு போகுது? ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் ஏன் தவறான வழியை போல நினைக்கிறான், தவறான சவகாசத்துக்கு போய் சேர்த்துக்கிறான், தவறான செயல்களை செய்கிறான்? இதெல்லாம் எதற்காக? ஐயோ, அவங்க அப்பா அம்மா தெய்வீகமானவாச்சு, அவங்க தாத்தா பாட்டி தெய்வீகமாச்சு, நல்ல குடும்பத்தில் கொள்ள இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம கிராமத்துலேயும் சரி பட்டணத்துலேயும் சரி. சிந்தனை சீர்கெட்டு போவதே இறைவனை வந்தனம் செய்ய மறந்தது. தெய்வத்தை வணங்கலாமே, அதுக்கு கூலி இல்லை, அதுக்கு ஒரு செலவு இல்லை. திருப்பதி போகிற மாதிரி அப்படியே ட்ரெயினில் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு நேரத்தை கட்டி 1 நாள் 2 நாள் குடோனில் அடைப்பட்டு அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் நமக்கு ஏற்ற தெய்வத்தை, நமக்கு பிடித்த தெய்வத்தை, நம்ம கிராம தெய்வத்தை, நம்முடைய குல தெய்வத்தை, நம்முடைய எல்லை தெய்வத்தை, நம் முன்னோர்களுக்கு வணங்கிய தெய்வத்தை படமாகவோ சிலையாகவோ வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா? அப்படி படமாகவோ சிலையாக இருக்கிற படத்தை 2 நிமிடம் இருந்து இறைவா அப்படின்னு நினைச்சாவே அந்த அலைவில் நாம் தொடர்பாகிடுறோம். எப்படி செல்ஃபோன் 24 மணி நேரம் வேலை செய்யணும்னா 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணுறோம், இல்லை ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் கூட உடனே தக்க நேரத்துக்கு வேலை செய்யறதுக்கு அவசரத்துக்கு உதவுது. அப்போது அந்த சார்ஜபிள் தான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை கூட நம்ம செய்ய தயங்குறோம், செய்ய மாட்டேன்றோம். ஏன்? அதுதான் இப்போ யோசிக்கிறோம். சிந்தனை சீர்கெட்டு போவதே இறை தன்னை வந்தனம் செய்ய மறந்தது. முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை கார்மேகம் வந்து மறைப்பதால், நம்ம முன்னோர்கள் புண்ணியம் செய்திருக்கிறதால் தான் நாம் பிறவியில் புண்ணியம் செய்திருக்கிறதா ஆன்மகனாய் இப்போ நான் பிறந்திருக்கிறேன், மனிதனாய் பிறந்திருக்கிறேன், நல்ல விஷயங்களை திங்க் பண்ண முடியுது, நல்ல விஷயங்களை சொல்ல முடியுதுன்னா அதற்கு காரணம் நம்ம முன்னோர்கள். அதாவது முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை கார்மேகம் வந்து மறைப்பதால், அந்த கர்மா நான் என்னுடைய முற்பிறவியில் செய்த செய்வினைகள், அந்த செய்வினைன்னா நம்ம வேற நினைச்சுக்கிறோம். நான் எனக்கு செய்த வினை, முற்பிறவியில் செய்த வினை, என் முன்னோர்கள் செய்த எல்லாமே நல்லதாக விளைஞ்சிருப்பாங்க. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவன், எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர், ஊருக்கு படி அளந்தார், எல்லாமே. அவரையும் அறியாத வயதால், கால சூழ்நிலையால், சந்தர்ப்பத்தால் சில தவறுகள் நடந்திருக்கும். அதற்கான புண்ணியத்தை அனுபவிக்கிறோம், அதற்கான பாவத்தையும் அனுபவிக்கிறதா நம்முடைய சிந்தனை சீர்கெட்டு போயிடும்.
அந்த பாவ கர்மங்கள் தான் நம்மளை தூண்டுதலாக்கி மாற்று வழியில் செல்ல நினைக்கும். டேக் டைவர்ஷன் ஆகிடும். போர்டு போகிறோம் இல்லையா, டேக் நல்ல ரோட போட்டு திடீர்னு நோண்டிட்டு இருப்பான், டேக் டைவர்ஷன் போட்டு வேறு சின்ன வழி திருவிழா இருக்கும். அதுபோல் நம்முடைய சிந்தனைகள் மாற்றுப்பாதையில் சேர்றதுக்கு காரணம் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை கர்ம கார்மேகம் வந்து மறைப்பதால். சரி, அது எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரொம்ப எளிமையாக சொல்லலாம். உதாரணம் சொன்னால் தான் நமக்கு புரியும் கூட. ஏன்னா நான் பேசுறது வந்து ஏதோ கர்மான்றது ஏதோ மறைக்கப்பட்ட மிகப்பெரிய விஷயம் இல்லை. கர்மா என்பது, கர்மம் என்பது நாம் செய்யக்கூடிய வினை. வினை என்றால் செயல், நாம் செய்யக்கூடிய தொழில், நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள். நல்ல கர்மம், தீய கர்மம், அவ்வளோதான் விஷயம். சூரியன் வேரொளி மறைந்தது. 12 மணி சுட்டு இருக்கிற சூரியன் திடீர்னு சூரியன் வந்து மறையுதுன்னா ஏன்னா மேகங்கள் சூழ்ந்து மறைத்ததான். எப்படி மழை பெய்ய நேரத்தில் மேகங்கள்லாம் அப்படி வந்து சூரியனை மறைச்சோட இருட்டாயிடும். சூரியனாக இருக்கும். சூரிய ஒளியில 1% குறையாது. சூரிய கதிர்கள் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த கார்மேகங்கள் அந்த சூரியன் பக்கம் போறதுனால அது இருட்டிக்கும், மறைஞ்சிடும், அதனுடைய கதிர்வீச்சு குறைஞ்சிடும், அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியாது. சூரியன் பேரொளி மறைந்ததே மேகங்கள் சூழ்ந்து மறைத்ததால். அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி ஆகும்னா, வேருக்கு நீர் இல்லா மரங்கள் போல். அடி வேர்ல ஆணி வேருக்கு நீர் இல்லைன்னா அந்த மரம் என்ன ஆகும்? பட்டு வேரோடு மண்ணில் தான் சாயுமே. வேருக்கு அந்த புண்ணியம் என்ற விஷயம் நமக்கு வந்து சேரலைன்னா, நம்ம வாழ்க்கைக்கு தொடர்பு இல்லைன்னா, அவங்க செய்த கர்மங்கள் நம்மளை தொடும்போது அந்த வேறு என்ன ஆகும்? பட்டு வேரோடு மண்ணில் தான் சாயுமே. அப்படி மண்ணில் சாஞ்சிடுச்சுன்னு நம்ம சொல்லி முடிச்சிட்டாலும் கவிதை அப்படி ஆகிடாது, இல்லை வார்த்தைகள் முடிச்சிடாது. மண்ணோடு சாய்ந்து விட்டால் ஒரு சில நாளில் மண்ணோடு மண்ணாகிவிடும், மக்கி விடும் அந்த மரம். எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும், அதே போல் எவ்வளோ பெரிய புண்ணியஸ்தனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான தர்மம், கர்ம வினையில் இருக்கிற சில குறைபாடுகளை நாம் சரி செய்யவில்லை என்றால், அந்த வேருக்கு நீர் இல்லை என்றால், இந்த வாழ்க்கைக்கு முன்னோர்கள் செய்த புண்ணியம் கிடைக்கவில்லை என்றால், பட்ட மரமாக பட்டு வேரோடு சாய்ந்து மண்ணோடு மண்ணாக போல சில குடும்பங்கள் திசை தெரியாமல் மறைந்து போகின்றன. என்ன கர்மம், நல்லா வாழ்ந்தாங்க சாமி, என்ன மாற்ற வாழ்க்கை, ஆனால் வழி தெரியாத போயிடுச்சு, வம்சமே இல்லை, பேர் சொல்கிறதுக்கே ஆள் இல்லை, அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இதற்கு தான் அந்த கர்ம வினையை நம்ம புரிஞ்சிக்கணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்? கோவில் குளம் போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம். அதனால் கோவில் குளம் என்று சுற்றினும் கும்பிட்டு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வினும். கோவில் குளம் என சுற்றினும் கும்பிட்டு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்யினும். அங்கதான் இதில் எது செய்தாலும் ஒரே ஒரு பாவத்துக்கு என்ன ஈடு பண்ணவே முடியாது. எத்தனை பூஜை செய்தாலும் சரி, எத்தனை யாகம் செய்தாலும் சரி, பெற்ற தாய்தனை மனசை உடைச்சிட்டு பெற்ற வயிற்றிலிருந்து அந்த தாய் தந்தையர் வாயிலிருந்து வரத்தை சாபமாய் பெற்றுவிட்டால், பெற்ற தாய் தந்தையர் மனம் வென்றதால் செய்த பாப சாப தோஷங்கள் தீராதடா. நான் கோயிலுக்கு போகிறேன் சாமி, நான் போட்டுக்கிறேன், பட்டை அடிச்சுக்கிறேன், காவடி எடுக்கிறேன், ஐயப்பன் சாமிக்கு போகிறேன், திருப்பதிக்கு போகிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பெற்ற தாய் தந்தருடைய மனம் வெந்து அந்த வயிற்றில் இருக்கிற அக்னியால் வார்த்தைகள் வெளிவந்து சாபமாக ஏற்பட்டால் அது செய்த பாவ தோஷங்கள் தீராதடா. பெற்ற தாய் தந்தையர் மனம் வெந்ததால் செய்த பாவ சாப தோஷங்கள் தீராதடா. சரி, இது என்னது பாப சாப தோஷம் அப்படின்னா, அதையும் நாம் பிரித்து பார்க்கணும். பாபம் சாபம் என்பது வேறடா, பாப சாப என்பது வேறடா, தோஷ கர்மம் என்பதும் வேறடா. எல்லாமே தனித்தனி. எப்படி? பாவம் என்பது நானே தெரிந்து செய்யறது, தோஷம் என்றது அது தானாகவே வர்றது. அல்லது இப்படியே சொல்லலாம், ஒரு பெண்ணை நான் இச்சைப்படாமல், அவளுடைய மேல ஆசைப்படாமல் அவளை போய் தொட்டுட்டு தொட்டது தோஷம், அவள் கொடுத்தது சாபம். அப்போ தோஷம் வேற, சாபம் வேற. பாவ சாபம் என்பது வேறடா, தோஷ கர்மம் என்பதும் வேறடா. கர்மம் என்றது நம்முடைய முன் வினைகளால் சேர்ந்து வரக்கூடியது. நம் முன்னோர்களால் சில விஷயங்கள் நல்லதை விளைய வச்சிருந்தாலும், என் தோட்டத்தில் மாம்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம்,
சப்போர்ட் அப்படி எல்லாம் வச்சிருந்தாலும் எங்கள் தாத்தா 4 முள்வேலி இருக்குது, அந்த முள்வேலியை கடந்தால் தான் அத்தனையும் பறிக்க முடியும். அந்த முல்லை இட்டதும் என் தாத்தா தான். அதே போல் அவருடைய வாழ்க்கையில் என்ன நல்லது செய்தது அவர் தான். சில அறியாமல் தெரிந்தும் தெரியாமன்ற மாதிரி சில தவறுகளும் செய்திருப்பாங்க. நல்வினையை புண்ணியங்களால் நாம பட்டம் பதவிகளாய் அழகாய் அறிவாய் வீடு மனை எல்லாம் வாங்குகிறோம். ஆனால் நிம்மதி வாங்க முடியல. எல்லாம் இருக்குது, எனக்கு நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்குது, எனக்கு பொண்டாட்டி சரியில்லை. எல்லாம் இருக்குது, என் பிள்ளைகள் சரியில்லை. எல்லாமே இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை. எல்லாமே இருக்குது, கல்யாணம் ஆகலை. எல்லாமே இருக்குது, வேற பேத்திகள் இல்லை. அப்போது இந்த கர்ம வினைகள் தான் அப்படி தொடர்ந்து வரும். பாப சாபம் என்பது வேறு வேறடா, தோஷ கர்மம் என்பதும் வேறு வேறடா. தர்மம் செய்தால் மட்டுமே தீரண்டா, யஜ்ய யாகங்களால் ஒன்றும் தீராதடா. இத்தனைக்கும் என்ன பண்ணணும்? கோயில் கட்டிடலாமா, 5 அடுக்கு கோபுரத்தை கட்டி பார்க்கலாமா, கும்பாபிஷேகம் பண்ணலாமா, இல்லை ஒரு 100 பிராமணர்களை கூப்பிட்டு வேதம் படித்து யாகங்கள் வளர்க்கணும்னா அந்த கர்மம் போகாது. புண்ணியம் சேரும் உனக்கு. அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த வாழ்க்கைக்கு, அடுத்த நாட்களுக்கு தேவையான செலவுக்கான பணம் வந்து சேரும், புண்ணியம். ஆனால் இந்த தாய் தந்தை முன்னோர்களின் சாபம் அல்லது கூட பிறந்த சகோதரிகள் சாபம் இப்படிலாம் இருக்கு இல்லையா? சில தர்மங்கள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு நெறி வச்சிருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அதிலிருந்து நம்ம தவறிடுவோம். சில பேர் அக்கா தங்கச்சியை மதிக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி சொத்துல ஒருத்தம் தெரியாத ஒரு சொத்து பத்து திருடிக்குவான். இப்படிலாம் இருக்கிறவங்க இந்த சட்ட திட்டங்களிலிருந்து மாறுபடும் போது, அது சாபங்களாய் வரும்போது வெறும் யாகத்தால், அதாவது யஜ்ய யாகங்களால் ஒன்றும் தீராதடா. தர்மம் செய்தால் மட்டுமே தீரடா. தர்மம் செய்யணும். இப்போ இவ்வளோ விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? தர்மம் செய்யணும். தர்மம் என்றது என்ன சார்? நான் கோயிலுக்கு போனால் பிச்சைக்காரருக்கு எல்லாருக்கும் 5 ரூபா கொடுத்துட்டு வரேன் சார். யார் கேட்டாலும் சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்குறேன் சார். எங்கள் வீட்டில் 2 நாய் வளர்க்குறேன் சார், அதுக்கு நல்ல சாப்பாடு கறியும் சோறும் போடுறேன் சார். யார் வந்து கையில் கேட்டாலும் 10 ரூபான்றது 5 ரூபா கொடுக்கு. இதெல்லாம் தர்மங்கள் தான். ஆனால் நீ செய்த கர்மத்திற்கு, நீ செய்த உங்ககிட்ட இருக்கிற பாவத்துக்கு, உங்ககிட்ட இருக்கிற தோஷத்துக்கு என்ன எடை? இது ஒரு 100 கிலோ இருந்தால் அந்த 100 கிலோவுக்கு சமமான தானத்தை செய்யணும். நீ செய்வதெல்லாம் தானம் அல்ல, அது ஒரு இரக்க குணத்தால் செய்வது. ஆனால் அந்த தர்மத்துக்கும் சில பலன்கள் உண்டு. ஆனால் உன் பாவம் கழியுமா, உன் தோஷம் கழியுமா, உன் சாபம் கழியுமான்னு தெரியாது. அப்போ அந்த பாப சாப தோஷத்துக்கு என்ன இணை? இன்னும் தெளிவா சொன்னா, எங்க அப்பா 2 கொலையை பண்ணியிருக்காரு, அதுக்கு வந்து நான் 10 பேர் சோறு போட்டா சரியா போயிடுமா? இல்லை நானும் எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ பெண்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விளையாடி இருக்காங்கன்னு வச்சுக்க, அதற்கு இணையாய் நான் கொடுக்குற நாய் வளர்க்குறதுக்கும் 10 பேருக்கு சோறு போடுறதுக்கும் சரியா போயிடுமா? இல்லை. அப்போது நம்முடைய பாப சாபங்கள் என்ன அப்படி தெரிஞ்சு மூல காரணம் அறிந்து அப்படி கேள்விப்பட்டிருந்தால் அல்லது ஜோதிட வழியாகவோ இல்லை முன்னோர்கள் வழியாகவோ நம்ம செவிக்கப்பட்டால் அதற்கு இணையான தர்மங்கள் என்ன அப்படின்னா, தங்கத்தை தட்டில் வச்சு அடிக்கி கொடுக்கலாமான்னா இல்லை. அதுதான் கோதானம் சொல்லுவாங்க. அல்ல, பசுக்களுக்கு உணவிடுவது வந்து 1000 லட்சம், அதாவது 30 கோடி தெய்வங்கள் இருக்கு. அந்த 30 கோடி தெய்வங்களும் அந்த பசுக்கள் இருக்கு. எல்லா தெய்வங்களும் அதுவே ஒரு கோயில். அது பேர் காமதேனு. அப்படிப்பட்ட பசுக்களுக்கு உணவு கொடுக்கலாம், பராமரிக்கலாம், நோய் வந்தால் பார்க்கலாம். அதுக்கு என்ன உணவு தேவையோ அந்த இதை வீட்டில் மீந்து தட்டில் போட்டு தெருவில் போட்டு வைக்கிறது இல்லை. அது அல்ல. அதற்கு தேவை புண்ணாக்கு, அதுக்கு தேவை தவிடு, அதுக்கு தேவை பசும்புல், இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த புண்ணாக்கு தவிடுலேயே நிறைய தரமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இன்றைக்கி வியாபார வகையில் பார்த்தீங்கன்னா 4-5 விதமான தவிடுகள் இருக்குது. கோதுமை தவிடு, அரிசி தவிடு, நைஸ் தவிடு, புண்ணாக்குலேயே வந்து எள்ளு புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு. அப்போ அந்த பசுக்களுக்கு என்ன உணவு? அல்லது ஒருபடி மேலே போய் கோதானம் பசுவை கொடுத்தால் அந்த பசுவை இறக்கிற வரைக்கும் குழந்தை மாதிரி பார்த்து, அதற்கு நோய் நொடி வந்தால் பராமரித்து, 3 வேளை ஆகாரம் விட்டு, பால் கறந்தாலும் கறக்கிறதுனா தெய்வமாக நினைச்சு, மாதத்துக்கு ஒரு வாரத்தில் பூஜைகள் செய்து, அது இறந்தால் அதை மண்ணில் இட்டு பூஜிக்கிறவங்ககிட்ட அந்த கோதானம் செய்யும். அன்றைக்கெல்லாம் பிராமணர்களுக்கு கோதானம் பண்ணுவாங்க. அந்த பிராமணர்கள் அதை இம்சை பண்ணாமல் பார்த்துக்குவாங்க, இருக்கிற வரைக்கும் காப்பாற்றுவாங்க, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அது பசி இல்லாத பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலைகள் இல்லை.
அப்போது அப்படி குறிப்பறிந்து இந்த நாம் கொடுக்குற பசு தானம் சரியான இடத்துக்கு இருக்கா, சரியான இடத்துக்கு போகுமா, இவங்க பராமரிப்பாங்களா, அதை பூஜிப்பாங்களா, அதை அடக்கம் பண்ணி வேண்டுவாங்களா, இப்படிலாம் இருக்குது. இத்தனையும் ஆராய்ச்சி பண்ணி அப்படிப்பட்ட கோதானங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவோம். சுமங்கலி பூஜை என்னன்னா பெண்களையே மகாலட்சுமியாக வச்சு பூஜிக்கிறது. அப்படி தெய்வமாக நினச்சி உட்கார வச்சு அவங்க பாத பூஜைகள் செய்து அவருக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து தலைக்கு பூ கொடுத்து கழுத்துக்கு மாலை போட்டு மங்கள பொருட்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும், அதாவது புடவை, ஜாக்கெட், மஞ்சள் குங்குமம், வெற்றிலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், வளையல், தாலி, சரடு, இப்படி மங்கள பொருள் என்ன அத்தனையும் ஒரு தட்சணை கொடுத்து அவங்க மடியில் வச்சு, அம்மா தாயேன்னா அந்த பெண்களுக்கான நானோ என் முன்னோர்களோ செய்த பெண்களுக்கு செய்த தவறுகள், அது மட்டும் இல்லாத என் தந்தை கூட பிறந்த சகோதரிகள், என் தாத்தா கூட பிறந்த சகோதரிகள், முத்தாத்தா கூட பிறந்த சகோதரிகள் கன்னித்தன்மையாக இறந்திருந்தாலோ, அல்லது திருமணமாகி சிறு வயதிலே விதவையாகி இம்சப்பட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இறந்திருந்தாலோ, இத்தனை விஷயத்துக்கு சுமங்கலி பூஜைகள். அதை தெய்வத்தின் சாட்சியால் தெய்வத்தின் சன்னதியை வச்சு கொடுக்கும்போது இதெல்லாம் தானங்கள். கோதானம், சுமங்கலிக்கு மங்கள பொருட்கள் தானம், வஸ்திர தானம் சொல்லுவாங்க, அன்னதானம் சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நாம் தர்மம் என்ன சாஸ்திரம் சொல்லுவோம் அந்த மாதிரி தர்மங்களை செய்யப்போது. ஒரு அப்பா அம்மாவுக்கு பித்திருக்கடன் பண்ணுறோம், ஒரு பிண்ட பிரதானம் கொடுக்குறோன்னா, ஏதோ வந்ததுக்கு ஒரு ஐயர் வந்துட்டாரு, அந்த ஐயருக்கு என்ன தேவை, ஏதோ 500 ரூபாய் கேட்குறாரா, 1000 ரூபாய் கேட்குறாரா, அல்லது அரிசி பருப்பு அந்த கீரை அப்படி கொடுத்தா வேலை முடிஞ்சிருமான்னா இல்லை. அந்த பிராமணர் தான் நம்ம முன்னோர்கள் வழியில் வந்திருக்கிறார். அவர் வேதத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கார் நம்ம வீட்டுக்கு. அந்த வேதத்தை சுமந்து கொண்டு வந்த பிராமணன் தான் நம்முடைய முன்னோர்களுடைய வடிவில் வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன தேவை, சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் தரமாக கொடுக்கணும், உடுத்திக்கிறதுக்கு வேஷ்டி துண்டு அல்லது அவருடைய மனைவிக்கு புடவை ஜாக்கெட்டு தரமாக கொடுக்கணும், சம்பாவனை என்கின்ற தட்சணை இருக்க அது நிறைவாக கொடுக்கணும். அவர் ஒரு 500 ரூபாய் கேட்கறோன்னா 1000 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கேட்கறோன்னா 1100 ரூபா கொடுக்கலாம். அப்படி அவர் போதும் நிறைவு என்ற எண்ணத்தோடு வெளியே நம்ம விட்டு போகும்போது நமக்கு அந்த பெரியவருடைய ஆசி கிடைக்கும். அப்போ புண்ணிய காரியங்கள் எப்படிலாம் வருது பாருங்க. ஏதோ நம்ம சிறுசாக செய்யறதுக்கு இதனாலே கர்மா நிச்சயமாக கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு தர்மங்களால் கர்மா கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு தர்மங்களுக்கும் பலன் உண்டு. அந்த பலன்கள் அன்றைக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கும். ஒரு டவுன் பஸ்ஸுக்கு டிக்கெட் கிடைக்கலாம், இல்லை ஒரு ஆட்டோவுக்கு பணம் கொடுக்கும், இல்லை ஒரு காருக்கு வாடகை கொடுக்கும், இல்லை ஒரு சொந்த காரை வாங்கிக்க முடியும். ஆனால் கர்மாவை கழிக்கவே முடியாது. கர்மாவை கழிக்கணும்னா கோதானம், ஸ்வர்ணதானம், வஸ்திரதானம், அன்னதானம் கூட என்ன ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்கறது, அதுக்கெல்லாம் அன்னதானம் கிடையாது. இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு தயிர் சாதம் அல்லது ஒரு சாம்பார் சாதம் சேர்த்து குண்டா வச்சுட்டு கியூவில் நிற்க வச்சு அன்னதானம் பண்ணுறோம். அதற்கும் பலன் உண்டு, ஆனால் அதற்கு முழு பலன் கிடையாது. அன்னதானம் என்பது அன்னப்பிரசாதம் என்று சொல்கிறதான் கரெக்டு. இந்த தெருவில் பண்ணுறதுக்கு பேரெல்லாம் அன்னதானம். பிரசாதம் என்பது தெய்வத்திற்கு படைத்து அந்த தெய்வத்தின் முன்னால் வாழை இலை போட்டு பதார்த்தங்களோட பட்சணங்களோட திருமணத்தில் எப்படி முறையாடு போட்டு இன்னும் சாப்பிட்றியா, போதுமா, இன்னும் வேணுமா, இப்படி முழுமையாக விசாரித்து அன்பாக விசாரித்து அவங்கள நீங்கள் பண்ணுற அன்னதானம் தான் உண்மையான அன்னதானம். அன்னதான பேரில் பொட்டலை வாங்கி கொடுக்குறது, அன்னதானம் சாப்பிட்டு ஒரு கையில் ரொம்ப நூறு கொடுக்குறது, இல்லை சாதத்தை பிசைஞ்சு தட்டில் வச்சு விட்டா நின்று நடுரோட்லேயே நின்றுட்டு தட்டு குப்பையாக போட்டு போகிறதெல்லாம் அன்னதானத்தில் சேராது. அது அன்னப்பிரசாதம் ஆகாது. அன்னப்பிரசாதம் என்பது அதெல்லாம் திருப்பதிலையும் பார்த்தாலும் சரி, ஏன் நம்ம வேலூர் மாவட்டத்தில் பொற்கோயிலில் தினம் 10,000 பேருக்கு அன்னதானம் நடக்குது. வாழை இலை போட்டு உலகத்தில் எங்கேயுமே இல்லாத பசு நெய்யை இலையில சாதத்தில் விட்டு அன்னம் போடுறாங்க. அப்படிப்பட்ட அன்னதானங்கள் புண்ணியத்தை தரும். அந்த மாதிரி அன்னதானங்கள் நடக்கும்போது அதற்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் நமக்கு புண்ணியத்தை தரும். ஏன் திருப்பதியில் அகண்ட போஜனம் நடந்துக்கிட்டே இருக்குன்னா, அந்த அன்னதானம் சேர் போட்டு சாப்பாடு சாம்பார் எல்லாமே காய்கறியோடு வச்சு தேவையாக போதுமா கேட்டு பகிர்றாங்க. அதை விட ஒரு படி மேல் நம்முடைய வேலூர் பொற்கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் வாழை இலையிட்டு அன்னம், சாம்பார், ரசம், மோர் அத்தனையும் இட்டு பதார்த்தங்கள் வைத்து கூடவே பசுனை, சுத்த பசுனையோட நெய்ச்சோறுவாங்க இல்லையா. இன்றைக்கு இந்த கலியுகத்தில் பாலும் அதாவது நெய்ச்சோறு போடக்கூட ஒரு இடம் இருக்குன்னா
அப்படிப்பட்ட அன்னதானங்கள் சிறப்பாக இருக்கும். இந்த அன்னதானத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு என்ன இருக்குன்னா, நான் ஆன்மீகம் என்ற பத்திரிகையில் பணிபுரியும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிறோம். என்னையே அறியாது, பணம் எனதல்ல, என்னுடைய வாசகர்கள் ஒவ்வொரு அமாவாசையும், மாதத்தில் ஒரு அமாவாசை என்றால் வருடத்தில் 12 அமாவாசை, 12 வருடங்கள் நேரடியாக சென்று காசியில், காசி மடம் சொல்லக்கூடிய மடம், சங்கர மடம், குமாரசாமி மடம், நகரத்தார் சத்திரம், இப்படி இந்த 4-5 இடத்துல தமிழர்கள் யாத்திரையில் வரவங்களுக்கு வட பாயசோட ஒவ்வொரு அமாவாசைக்கும் 1000 பேருக்கு அப்படி சிறப்பாக பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன். அது என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் நினைக்கிறேன். எண்ணம் தான் எனது, அந்த எண்ணம் கூட இறைவன் எனக்கு கொடுத்தான். ஆனால் அதற்கான பணத்தையும் செய்யக்கூடிய தகுதியும் அந்த இறைவனே அந்த ஆன்மீகம் என்ற பத்திரிகை மூலம். இப்படி அன்னதானம்னா ஏதோ நம்ம நினச்சிருக்கோம், கலந்து சாம்பாரை கலந்து மோரை கலந்து தட்டில் வச்சு தெருவில் நின்று கொடுத்தா அது அன்னதானம். அன்றைக்கு பசி போகும், அதற்கும் பலன் உண்டு. ஆனால் நீங்கள் நினைக்கிற கர்மா அதில் திரும்பினா தேராது. அன்னதானத்தை அன்னதானமாக செய்யணும், வஸ்திரதானத்தை வஸ்திரதானமாக செய்யணும், கோதானத்தை கோதானமாக செய்யணும். இதெல்லாம் புரிந்து சாஸ்திர வழியில் எப்படி நடக்கிறதோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதோ, வேதங்கள் என்ன சொல்கிறதோ, வேதங்களும் சாஸ்திரமும் தெரியலன்னா அந்த வேதியர்கள் படித்தவர்கள்ட்ட போய் கேட்டு, ஐயா இப்படி செய்ய போகிறோம், அது எப்படி செய்யலாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க வழிமுறை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வழியில் நீங்கள் செய்யும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியும். அதனால தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொன்னேன். சிந்தனை சீர்கெட்டு போவதேன், இறை தன்னை வந்தனம் செய்ய மறந்ததேன், முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை கர்ம கார் மேகங்கள் வந்து மறைப்பதால், சூரியன் வேரொளி மறைந்ததே கர்ம மேகங்கள் சூழ்ந்து மறைத்ததால், வேரோடு வேருக்கு நீரில்லா மரங்கள் போல் பட்டு வேரோடு மண்ணில் தான் சாயுமே, கோவில் குலம் என்று சுற்றினும் கும்பிட்டு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்யினும் பெற்ற தாய் தந்தையர் மனம் வெந்தால் செய்த பாப சாப தோஷங்கள் தீராதடா. பாப சாபம் என்பதும் வேறு வேறடா, தோஷ கர்மம் என்பதும் வேறு வேறடா, தர்மம் செய்தால் மட்டுமே தீருடா, யஜ்ய யாகங்கள் ஒன்றும் தீராதடா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கவிதை ஏன் ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்காருன்னா, இவ்வளோ உடனே விளக்கங்களை உங்களுக்கு சொல்லலாம் தான். யாரோ இதை கேட்குறவங்க 100-ல் ஒருவர், 1000-ல் ஒருவர் இதை புரிந்து கொண்டு அந்த தர்ம காரியங்கள் செய்தால் நான் எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்ததாக. இந்த நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்கு ஏதோ 20 நிமிஷம் கேட்குறோமே, இவ்வளோ நேரம் இது தேவையாக நினைக்காதீங்க. இப்படி கேட்டு இது நல்லதுன்னு பட்டா உடனே நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களுடைய சக குழுவினருக்கும் அனுப்பி புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.